மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் நெல்லை பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 108.1 அடியை எட்டியுள்ளது. இதேபோல சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியாகவும் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 87.89 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதனால் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கோவைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. சிறுவாணி அணையின் முழு கொள்ளளவு 44.61 அடியாக இருக்கும் நிலையில் தற்போது 34.8 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. குடிநீருக்காக நாள் ஒன்றுக்கு 78.53 மில்லியன் லிட்டர் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகின்றது. சிறுவாணி அணையின் நீர்மட்ட உயர்வால் கோவை மக்களுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு குடிநீர் தேவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பாண்டியாறு மற்றும் பன்னம்புழா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடலூரில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டக்கவுண்டம்பட்டியில் உள்ள ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரிசிப்பாறை, ஈத்தாக்காடு, தூவானம் அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மக்களின் பாதுகாப்பு கருதி தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள தம்மம்பட்டி மகாசக்தி மாரியம்மன் வைகாசி திருத்தேர் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அருகே கரையப்பட்டியில் அரியநாயகி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 48 ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த விறுவிறுப்பான பந்தயத்தை சாலையின் இருபுறமும் திரண்டு திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரும் நிலையில் மருத்துவமனையின் நுழைவு வாயிலேயே ஒப்பந்த பணியாளர்கள் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்கிறார்கள். விரைவில் மருத்துவமனை வளாகம் முழுவதும் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாறும் என்று மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் நகராட்சியில் 13 ஆண்டுகளாக பணிபுரியும் 120 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ESIC அட்டை வழங்கப்பட வேண்டும் எனவும் PF தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என திமுக தலைமையிலான அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 35 மாணவர்கள் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகளில் பங்கேற்று 24 தங்கம் உட்பட மொத்தம் 31 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். தங்கம் வென்ற 24 பேரும் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சத்தீஸ்கர், கர்நாடகாவில் நடக்கும் தேசிய போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதில் வெற்றி பெற்று ஆசிய போட்டிகளுக்கு தகுதி பெறுவதே தற்போதைய இலக்கு என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள தற்காலிக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 50 நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 24 வயது இளைஞருக்கு திருவண்ணாமலை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது.
சேலம் மாநகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்ட அள்ளிக்குட்டை ஏரியை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அம்மாப்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட அள்ளிக்குட்டை ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏரிக்கரையோரத்தில் நடைபயிற்சி பாதை, சுற்றிலும் மரங்கள் என அள்ளிக்குட்டை ஏரி புதுப்பொலிவோடு காட்சியளிக்கிறது. திமுகவை சேர்ந்த மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் கட்சி பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். மதுரையில் கடந்த வாரம் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை மேயர் இந்திராணி பொன் வசந்த் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்காத நிலையில் அதிமுக கவுன்சிலர்களின் ஆதரவோடு கூட்டம் நடைபெற்றது. இதில் 46 புதிய சாலை ஒப்பந்தங்கள், அதிகாரிகள் பணியிட மாற்றங்கள் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரும்பான்மை இல்லாமல் கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு கண்டனங்கள் எழுந்தன. இந்த சர்ச்சையின் பின்னணியில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கட்சி பொறுப்புகளில் இருந்து பொன் வசந்த் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 9 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். மானாமதுரை, திருப்பாச்சேத்தி, காவனூர், சிங்கமுனரி உள்ளிட்ட தாலுகா காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையோர் பெயர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரைக்கப்பட்டன. அதன்படி வெற்றிவேல், மனோஜ்குமார், நிதிஷ்குமார், உருமன் உட்பட 9 பேரின் மீது குண்டாஸ் பதிய மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் புதிதாக காவல் நிலையம் அமைக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி மீனவ கிராமத்தில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரில் இருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கும் துகள்கள் வெளியேற தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் இணையம், புத்தன்துறை மற்றும் வல்லவிளை கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் துகள்களை தூய்மை பணியாளர்களை வைத்து அதிகாரிகள் சுத்தம் செய்தனர். கேரள கடற்பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு லைபீரியன் சரக்கு கப்பல் மூழ்கி விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. பெங்களூருவிலிருந்து சொகுசு காரில் ஹான்ஸ் குட்கா பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவரை ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற சொகுசு காரை வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 டன் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகே விளைநிலங்களில் ஆண் மயில்கள் தோகையை விரித்து ஆடிய காட்சி அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறி கிள்ளனூர் விவசாய நிலங்களில் முகாமிட்ட மயில்கள் பெண் மயில்களை கவர தோகையை விரித்து நடனமாடின. நீர்வரத்து அதிகரிப்பால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 32.8 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 14.7 டிஎம்சியாக உள்ளது. பவானி ஆற்றிலிருந்து 850 கனஅடி தண்ணீரும் கீழ் பவானி வாய்க்காலில் இருந்து 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. நீலகிரி மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது. உதகையில் கள்ளட்டி, மஞ்சனக்கரை, ஷூட்டிங் மட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 13 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசியில் உள்ள குற்றாலம் அருவியில் நீர்வரத்து சீராகாத நிலையில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பினர். கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் சூழலில் அனைத்து அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழையால் பல இடங்களிலும் மரம் விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தன. செங்கோட்டை சுற்றுப்பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தால் இரவு முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனை சீர் செய்யும் பணியில் தீயணைப்பு மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர்.
திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பிற்கான சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக இணையதளத்தில் வரும் ஜூன் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமே தகுதியின் அடிப்படையில் சேர்க்கப்படுவார்கள் என்றும், கியூட் தேர்வு மதிப்பெண் மற்றும் விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 102 வயது பாட்டிக்கு அவரது 75 கொள்ளு பேரன் பேத்திகள் பிரம்மாண்டமாக பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். VTK நகரை சேர்ந்த ஆதியம்மாளை தேர் போன்று அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அமர வைத்து தாரன் தப்பட்டை முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பின்னர் ஹாப்பி பர்த்டே பாடல் ஒலிக்க கேக் வெட்டி ஊட்டி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் உறவினர்களும் பேரன் பேத்திகளும் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தி இரத்த தானம் செய்ததோடு பிரியாணி விருந்தும் பரிமாறப்பட்டது. விழாவிற்கு வந்த அனைவரும் ஆதியம்மாளிடம் ஆசி பெற்று சென்றனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தெருநாய் கடித்ததில் 14 வயது சிறுவன் படுகாயமடைந்தார். செட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரோஹன் என்ற சிறுவன் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று பாய்ந்த நாய் ஒன்று அவரை கடித்துள்ளது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் அவரை மீட்டு அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதே பகுதியில் கடந்த சில நாட்களில் மேலும் 5 பேரை தெருநாய் கடித்திருப்பதால் நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே தந்தையை அடித்துக் கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார். புலிப்பரக்கோவில் பாலாற்றில் செங்கல் சூளையில் வேலை செய்து கொண்டிருந்த சங்கரும் முருகனும் மது அருந்தும் போது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் தனது தந்தை சங்கரின் தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். மறுநாள் காலையில் முருகன் தனது மாமனாரோடு சேர்ந்து சங்கரின் உடலை பாலாற்றில் புதைத்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் கனமழையின் காரணமாக செல்போன் கோபுரம் விழுந்ததில் வீடு பலத்த சேதமடைந்தது. புரசைவாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரது வீட்டின் மாடியில் மாத வாடகையின் அடிப்படையில் BSNL நிறுவனத்துக்கு சொந்தமான செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழையால் வலுவிழந்த செல்போன் கோபுரம் திடீரென்று பெயர்ந்து வீட்டின் மாடியில் விழுந்தது. இதில் அந்த வீட்டின் சுவர் மாடிப்பட்டு படிக்கட்டுகள் சேதமடைந்தன. இதனையடுத்து செல்போன் கோபுரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் BSNL ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக பெய்த மழையின் காரணமாக வைகை அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 507 கனஅடியிலிருந்து 623 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 53.51 அடியாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடிக்கு மேல் உயர்ந்து 124 அடியை தாண்டியுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7318 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 6 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 10 அடிக்கு மேல் உயர்ந்திருப்பதால் தமிழக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 100 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குளர்ச்சியில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2025-26ஆம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த மற்றும் இளங்கலை அறிவியல் படிப்புகளில் நேரடி சேர்க்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு, இயற்பியல், தரவு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று பதிவாளர் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் மேலான எள் பயிர்கள் வாடிவிட்டன. சமீபத்தில் மழையில் நனைந்த எள் செடிகள் தற்போது வெயில் அதிகரிக்க வாடி வதங்குவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவழித்தும் மகசூல் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு உரிய கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளிடம் தமிழக அரசு கருத்து கேட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வு போன்ற காரணங்களால் கட்டணத்தை ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து போக்குவரத்து ஆணையரின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் அனைத்து நுகர்வோர் அமைப்புகளும் கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு 3 வாரங்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்து துறையின் செயலாளர் பனீந்திர ரெட்டி அறிவித்துள்ளார்.
புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் பெண் ஒருவரிடம் அத்துமீறியதாக புகார் எழுந்த நிலையில் பெண் உதவி ஆய்வாளர் உட்பட 4 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக தங்கச்சங்கிலி மாயமான வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பெண்ணிடம் காவல்துறையினர் அத்துமீறியதாக கூறி பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டன. சென்னையில் கொரோனா மற்றும் இணை நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த மோகன் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சர்க்கரை நோயின் காரணமாக KK நகர் ESI மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். உரிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மோகனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.